வணக்கம் பக்தர்களே. இன்றைய ஆன்மீக பயணத்தில் நாம் காணப்போகும் தலம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள நெடுங்குணம் செட்டுப்பட்டு யோகராமர் கோவில். உலகம் முழுவதும் ராமபிரான் கோவில்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் ராமபிரான் அருள் புரியும் ஒரே கோவில் இதுதான். இதன் முக்கியத்துவம் என்ன, வரலாறு என்ன, ஏன் யோகராமர் என்று அழைக்கப்படுகிறார், இதையெல்லாம் விரிவாக பார்க்கலாம். ஸ்தல வரலாறு. இத்தலம் 500 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாறு கொண்டது. விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் இந்த கோவில் கட்டப்பட்டது என்று கலைப்பணிகள் காட்டுகின்றன. இந்த ஊர் செட்டுப்பட்டு என்றும் நெடுங்குணம் என்றும் அழைக்கப்படுகிறது. யோகராமர் கோவிலின் சிறப்பு என்னவெனில், இங்கு இராமபிரான் யோக சமாதி நிலையில் தரிசனம் தருகிறார். இது ஒரு பிரத்யேக தரிசனம். உலகம் ராமபிரான் கோவில்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் யோக நிலையில் அமர்ந்திருக்கும் ராமபிரான் அருள் புரியும் ஒரே கோவில் இதுதான். மூலவர் மற்றும் தாயார். மூலவர் யோகராமர். யோகாசனத்தில் அமர்ந்து தியானத்தில் மூழ்கிய நிலை. ராமாயணத்தில் வனவாச காலத்தில் தியானத்தில் இருந்தபோது ஏற்பட்ட திருக்கோலம் என்பார்கள். தாயார் சீதா மாதா. உபமூர்த்திகள் லக்ஷ்மணர், அனுமன் சன்னதிகள் உள்ளன. புராண கதைகள். வனவாச காலம். இராமபிரான், சீதா, லக்ஷ்மணர் ஆகியோர் வனவாசத்தில் இருந்தபோது இப்பகுதியில் தங்கி தியானம் செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது இராமபிரான் யோகம் செய்து கொண்டிருந்ததால் யோகராமர் என்ற பெயர் பெற்றார். ரிஷிகளின் வேண்டுதல். இப்பகுதியில் வாழ்ந்த முனிவர்கள் எப்போதும் உங்களை யோக நிலையில் தியானிக்க விரும்புகிறோம் என்று வேண்டியதால் ராமர் யோக சமாதி நிலையில் அருள் புரிந்ததாக கூறப்படுகிறது. ஆன்மீக அர்த்தம். இராமபிரான் கடமை மற்றும் தர்மம் என்பதன் சின்னம். ஆனால் இங்கு அவர் அமைதி, ஆன்மீக தியானம் என்பதன் சின்னமாக தரிசனம் தருகிறார். அதாவது உலக வாழ்க்கையில் எத்தனை சிரமம் வந்தாலும் தியானம், மன அமைதி, யோகத்தில் நிலைத்திருப்பதே உயர்ந்த பாதை என்பதை காட்டுகிறது. திருவிழாக்கள். ராமநவமி மிகப்பெரிய விழா. ஆடி மாதம் பங்குனி உச்சிரம், கார்த்திகை தீபம் சிறப்பு நிகழ்ச்சிகள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் யோகராமர் தரிசனம் செய்தால் சனி தோஷங்கள் நீங்கும் என்று நம்பிக்கை. சீதா கல்யாணம் மிக அழகான வைபவமாக நடத்தப்படுகிறது. கோவில் அமைப்பு. கோவிலில் அழகான ராஜகோபுரம் உள்ளது. மண்டபங்களில் விஜயநகர கால கலைப்பணிகள் காணப்படுகின்றன. யோகராமர் சந்நிதியில் அவர் தியான நிலையில் அமைதியாக அமர்ந்திருப்பது பக்தர்களுக்கு பெரிய ஆனந்தம் தருகிறது. பக்கத்தில் சீதா, லக்ஷ்மணர், ஹனுமன் சன்னதிகளும் உள்ளன. சிறப்புகள். உலகம் முழுவதும் ராமபிரான் கோவில்களில் யோக நிலையில் அமர்ந்திருப்பது அரிது. யோகராமரை தரிசித்தால் மனக்குழப்பம் நீங்கும், குடும்ப தகராறு சரியாகும், சனி தோஷங்கள், ராகுகேது தோஷங்கள் நீங்கும். தியானம், யோகம் செய்யும் பக்தர்களுக்கு உந்துதல் கிடைக்கும். பக்தர்களின் அனுபவம். பலர் சொல்வதாவது, யோகராமரை தரிசித்த பிறகு வாழ்க்கையில் அமைதி வந்தது. வேலை தடைகள், குடும்ப சண்டைகள், மன அழுத்தங்கள் அனைத்தும் குறைந்தது. யாராவது அமைதி, மன நிம்மதி தேடினால் இங்கு வந்தாலே போதும் என்று சொல்லப்படுகிறது. ஆன்மீக தத்துவம். ராமாயணத்தில் ராமபிரான் தர்மத்தின் சின்னம். ஆனால் நெடுங்குணம் யோகராமர் தியானத்தின் சின்னம். இந்த திருக்கோலம் நமக்கு சொல்லும் பாடம், எத்தனை சிரமம் வந்தாலும் மனதை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் சமநிலை வரும். யோகமே முக்தி, யோக தியானமே மோட்சம் பெறும் வழி என்பதை காட்டுகிறது. யோகராமர் தரிசனம் நமக்கு ஒரு பெரிய ஆன்மீக உந்துதல். அன்பான பக்தர்களே, இன்று நாம் கண்டது நெடுங்குணம் யோகராமர் கோவில், உலகத்தில் அரிதான யோகராமர் தரிசனம் தரும் தலம். இங்கு வந்து தரிசித்தால் அமைதி, ஆன்மீக நிம்மதி, குடும்ப நலன், சனிதோஷ நிவர்த்தி அனைத்தும் கிடைக்கும். எனவே நீங்கள் திருவண்ணாமலைக்குச் சென்றாலும், கடவுளை தேடி அமைதிக்காகச் சென்றாலும் இந்த யோகராமர் கோவிலுக்கு தவறாமல் செல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள்.